தேர்தல் நேரத்துல திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள் 60 பேர் இருக்காங்க, 60 அமைப்புகள் இருக்குன்னாங்க. இன்னைக்கு யாருமே இல்ல. எப்படி பாக்குறீங்க? இதனுடைய மைய கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதிமுகவோட கருத்து தான் எல்லா தோழமை கட்சிகளும் இருந்ததா என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சி வெளியேறியதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன மனக்காயம், என்ன வருத்தம், எதனால் அவங்க வெளியே வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நீடிக்கலை. அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நீடிக்கலை. அவங்க எங்களுக்கு எல்லாரையும் விட எங்களை மோசமாக நடத்துனாங்க. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க திருவாளர் திருமலாபுரம் பெற்றெடுத்த தங்க மகன் திமு ராஜேந்திரன் நல்லா இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும், நல்லா அவர் அரசியல் சிறப்பாக இருக்கட்டும், செந்தில் செல்வனும் சிறப்பாக இருக்கட்டும், சென்றவர்களை வசைபாடுவதின் வழக்கமல்ல, எங்கிருந்தாலும் வாழ்க அவர்கள். அப்படிதான் என்னுடைய வழக்கம். நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து முதுகுல குத்துறது ஃபீல் பண்றேன். முதுகுல இவங்க குத்தலை, என் நெஞ்சில் குத்திட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த நெஞ்சில் குத்தின பிறகும் உயிர் இருக்கு. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, இது மாதிரி லட்சக்கணக்கானவங்க உசுரை கொடுக்க தயாராக அந்த கட்சியில் இருக்கிறான். அவங்க இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க. அவங்க தான் அந்த கட்சி, இப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்சி. அதனால் விலகியவர்கள் விலகினாலும் அதனாலேயே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு நிறைய பேருக்கு வந்து சேரலாம். வெளியே போனவங்க அது எங்களுக்கு பலன் கொடுக்குது. 7 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போது. அரசியல் ரீதியாக கேட்குறோம். மதிமுக இதுலேயும்